எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்த ஒரு அறையில். அந்த அறை முழுக்க வண்ண வண்ண பொம்மைகள் இருந்தன. பொம்மை கார், கரடி, ரோபோ, பந்து, பொம்மை யானை எல்லாமே சிரித்த முகத்தோடு இருந்தன. பகலில் அந்த பொம்மைகள் அமைதியாக படுக்கையிலேயே இருந்தன. ஆனா இரவு வந்தவுடன், விளக்கு அணைந்ததும், நிலா ஜன்னல் வழியே சிரித்ததும், அப்போதான் அந்த அறையில் ஒரு ரகசிய இரவு ஆரம்பமானது. அந்த இரவில் பொம்மைகள் எல்லாம் உயிர் பெற்ற மாதிரி அசைந்து குதித்து விளையாடின. ஒரு பொம்மை பந்து உருண்டது. ஒரு பொம்மை கார் சுற்றி சுற்றி ஓடியது. கரடி மெதுவாக ஆடி, ரோபோ சின்ன சின்ன குதிப்புகள் போட்டது. அந்த அறை முழுக்க சிரிப்பும் குதூகலமும் நிறைந்தது. ஆனா அந்த விளையாட்டோட சேர்ந்து ஒரு சின்ன குழப்பமும் வந்தது. பொம்மைகள் எங்கெல்லாம் சென்றனவோ அங்கெல்லாம் சிதறி விழுந்தன. படுத்தையின் கீழ் ஒன்று, கதவின் பக்கம் ஒன்று, மேசையின் கீழ் ஒன்று. அறை மெதுவாக குழப்பமாக மாறியது. அப்போ அந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு விஷயத்தை உணர்ந்தன. விளையாடுவது சந்தோஷம், ஆனா பொறுப்பில்லாமல் விளையாடினால் நாளை குழந்தைக்கு கஷ்டம். அதனால் அந்த ரகசிய இரவிலேயே பொம்மைகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொன்றையும் அதன் இடத்துக்கு எடுத்துச் சென்றன. கார் பெட்டிக்குள், கரடி படுக்கையில், பந்து மூலையில். அறை மீண்டும் சுத்தமாக அழகாக மாறியது. காலை வந்தது. சூரியன் சிரித்தான். குழந்தை எழுந்து பார்த்தது. அறை சுத்தமாக இருந்தது. பொம்மைகள் எல்லாம் ஒழுங்காக இருந்தன. அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. இந்த கதை நமக்கு மெதுவாக சொல்லும் ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? நட்பு என்றால் சேர்ந்து விளையாடுவது மட்டுமல்ல, பொறுப்பு என்றால் விளையாடிய பின் ஒழுங்காக வைத்துக் கொள்வதும் தான். Thanks for watching. Subscribe me.